الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد அல்லாஹ்வுடைய உதவியினால் அவனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்புக்கு கீழ் நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நூல் என்ன நூல் அது? அல் குலாஸத்து அல் பஹிய்யா ஃபீ தர்தீபி அஹ்தாஸ் அஸ்ஸீரத்தி நபவிய்யா என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த புத்தகத்தை எழுதியவர் நூலாசிரியர் வஹீத் இப்னு அப்துல் ஸலாம் பாலி என்று சொல்லக்கூடியவர். ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்தவராக இவர் இருக்கிறார். அப்ப இந்த பாடத்தினுடைய முதல் அங்கமாக நான் இன்னும் அந்த புத்தகத்தை நாம படிக்க ஆரம்பிக்கல. ஆனா அதுக்கு முன்னால சில முக்கியமான பகுதிகளை நாம படிச்சிருந்தோம். என்னென்ன பகுதிகள் படிச்சிருந்தோம்? நாங்க அரேபியர்கள் இல்லையா, அரேபியர்கள் அவர்களுடைய வம்சாவளிகளை பற்றி படிச்சிருந்தோம். அதே போன்று அரேபிய தீபகற்பம் அதனுடைய புவியியல் ரீதியான வசதிகளும் அதனுடைய புவியியல் ரீதியான அமைப்பை நாங்கள் செஞ்சிருந்தோம், படிச்சிருந்தோம். அரேபிகளின் வம்சாவளி மூன்றே மூன்று வம்சத்தில் இருந்துதான் வந்தது என்பதை நாங்கள் சொன்னோம். யாருக்கு ஞாபகம் இருக்குது? யாருக்கு ஞாபகம் இருக்குது அந்த வம்சாவளி? அல் அரப், அல் பாரிதா, அல் அரப் அல் ஆரிபா, அல் அரப் அல் முஸ்தஅரிபா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வம்சாவளியின் மூலமாக வந்தார்கள்? அல் அரப் அல் முஸ்தஅரிபா என்று சொல்லக்கூடியது என்பதை நாங்க பார்த்தோம். சரி, அதற்கு பின்னால குறைஷிகளுக்கு எவ்வாறு தலைமைத்துவம் வந்தது என்ற செய்தி, அது யாருடைய காலத்திலிருந்து ஆரம்பமானது என்ற பகுதியை நாங்க பார்த்தோம். அதே போல நாங்க அரபிகளுடைய மார்க்கங்கள் என்ற ஒரு பகுதி தலைப்புல நாங்க பார்த்தோம். அப்ப அதுல அரபிகளுடைய, அதாவது அரேபிய தீபகற்பத்தில் காணப்பட்ட மார்க்கங்கள் என்ற தலைப்புல நாங்க முதலாவது பார்த்தது என்னன்னா, ஆரம்பத்தில் யாருடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். காலப்போக்கில் என்ன வருகிறது? சிலை வணக்கம் அங்கே வந்தேறுகிறது. இந்த சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடியவர். அம்ர் இப்னு லுஹை சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சாங்க? சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தினார். சரி, இவர்கள் இந்த சிலைக்கு எப்படிப்பட்ட வணக்கங்களை செலுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தால், முதலாவது இது யார்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை கொண்டு வருகின்ற பொழுது அரேபிய தீபகற்பத்தில் காணப்பட்ட அந்த மக்கள் சிலைகளை எவ்வாறெல்லாம் வணங்கினார்கள்? முதலாவது இஅ்திகாஃப் இருப்பாங்க. சிலைகள் இடத்தில் என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்னது? தரிபட்டு இருத்தல் இல்லையா? அதனோட பேசுவாங்க. கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அவைகளை அழைப்பார்கள். அதே போன்று ஹஜ்ஜி தவாஃப் என்று சொல்லி ஒன்று செய்வாங்க. ஹஜ்ஜி தவாஃப் என்று சொல்லி ஒன்று செய்வாங்க. குர்பான்கள் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க, அறுத்து பலியிடுவாங்க. இப்படி பலதரப்பட்ட வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனித இஸ்லாத்தை அரேபிய தீபகற்பத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அங்கு காணப்பட்ட மார்க்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது என்னது? முதலாவது நாம பார்த்தது என்னது? சிலை வணக்கம். என்ன இருந்துச்சு? சிலை வணக்கம் நாங்க பார்த்தோம். ஒன்று. இரண்டாவது யூதர்கள் இருந்தார்கள். என்ன செஞ்சார்கள்? யூதர்கள் இருந்தார்கள். இந்த யூதர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்று கேட்டால், அவர்களுடைய மார்க்கம் ஒரு முகஸ்தூதியான ஒரு மார்க்கமாக மாறிவிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு அடாவடித்தனமான ஒரு கொடுங்கோல் மார்க்கமாகவும் காணப்பட்டுச்சு. அவர்களுடைய தலைவர்கள்
கடவுள்களாக வணங்கப்பட்டாங்க, ரப்புகளாக என்ன செஞ்சாங்க, வணங்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் அந்த மக்களோட ஆட்சி கடுமையான ஆட்சியாக இருந்துச்சு. எந்த அளவு கடுமையான ஆட்சின்னா, ஒரு யூதர் அவருடைய உள்ளத்துல நினைக்கின்றவைகளுக்கு கூட கேள்வி கேட்கப்பட்டார், விசாரிக்கப்பட்டார். அவருடைய உதடுகள் அசைந்தால் கூட என்ன செய்யப்பட்டார், விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார். இவர்களுடைய நோக்கம் எப்படின்னா, பணத்தை சேகரிப்பதும் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதும், இதுதான் இவர்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அப்ப இது யூதர்களுடைய நிலைமை. கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரத்தில் யூதர்களுடைய நிலைமை இது. கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படின்னா, அவங்க சிலை வணக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு. அது ஒரு புதினமான ஒரு சிலை வணக்கம், ஆச்சரியமானது. எப்படின்னா, அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் மத்தியில ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு கலப்பை, ஒரு இணைப்பை சேர்த்திருந்தார்கள். இந்த கிறிஸ்தவம் அரபியர்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் செலுத்தவில்லை. என்ன செய்யல, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. சரி, இது அவர்களுடைய என்னது, அவர்களுடைய மார்க்க வழிபாடுகள் இப்படி காணப்பட்டது. சரி, இப்ப அடுத்தது அல் ஹாலா அல் இஜ்திமாஇய்யா, சமூக வாழ்வு எவ்வாறு இருந்துச்சு? யாருடைய சமூக வாழ்வு? அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த அந்த மக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவம் கிடைத்து வருவதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய அந்த சமூக வாழ்வு எவ்வாறு காணப்பட்டுச்சு? எப்படிப்பட்ட ஒழுக்க மாண்புகள் கொண்டவர்களாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட சிந்தனை நடத்தைகள் கொண்டவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நாம பார்ப்போம். இதுல அரேபியர்கள் நல்லா விளையாடுவாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பத்தி நாம பேசிக்கொள்வோம். 50-100 வருடங்களுக்கு முன்னால் இல்லை. அப்ப அந்த சமூகம் இவர்கள் பல வகுப்பினர்களாக, வர்க்கத்தினர்களாக காணப்பட்டார்கள். அரேபிய தீபகற்பத்தில் காணப்பட்ட மக்கள் பல வர்க்கத்தினர்களாக காணப்பட்டார்கள். இதுல ஒரு வர்க்கத்தினர் சிறப்பான கபீலாவை சேர்ந்தவர்கள், ஒரு அந்தஸ்தில் கூடியவர்கள். அந்த வர்க்கத்தினர் இவங்க எப்படி இவங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாங்கன்னா, இவங்களுடைய மனைவி பெண்கள் இவர்களுடன் மிக கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பரிபூர்ண சுதந்திரத்தை கொடுத்திருந்தார்கள், எல்லா வகையிலும் சுதந்திரம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெண் மதிக்கப்பட்டால், பாதுகாக்கப்பட்டால், அவளுக்காக வேண்டி யுத்தம் கூட தொடுக்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு கண்ணியமாக பாதுகாக்கப்பட்டார். இது யார்? இது ஒரு வர்க்கத்தினர்கள். இவங்க அந்த ஊர்ல கண்ணியமானவர்கள், கண்ணியமான குலத்தை சேர்ந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள இந்த பெண் இந்த நிலையில் இருந்தார். சரி, அடுத்த வர்க்கத்தினர் இவர்களை பற்றி சொல்ல போனா, பெண்களுக்கு மத்தியிலே பெண்களோடு மிக மோசமாக நடந்து கொள்வார்கள். இவர்கள் எப்படின்னா, விபச்சாரம், மோசமான நடத்தை, இப்படியாகவே இவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. சரியா? இத அபூதாவுல வரக்கூடிய ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில், ஜாஹிலியா காலம் என்னது? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், ஜாஹிலியா மக்கள். அப்ப இந்த ஜாஹிலியா காலத்தில் திருமணம் 4 விதமாக நடந்துச்சு. எத்தனை விதமாக? 4 விதமாக. ஒன்று, இன்றைக்கு எமக்கு மத்தியில் அறிமுகமாக இருக்கக்கூடிய திருமணம். அது எப்படி அது திருமணம் நடக்கும்? ஒருவர் ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளிகிட்ட போய் என்ன சொல்லுவாரு? உங்களுடைய மகளையோ அல்லது உங்களுடைய பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நான் விரும்புகிறேன். அப்ப கேட்பாங்க. அவருக்கு ஓகேன்னு சொன்னால், சரின்னு சொன்னால், சம்மதம் சொன்னால் என்ன செய்யப்படும்? மகர் கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்வார்கள்.
அதே நிலைமை அங்கே காணப்படும். இது ஒரு வர்க்கத்தினர். அப்ப இந்த வர்க்கத்தினர் வந்து யாரு? நாங்க சொன்னோமே ஆரம்பத்தில், அந்த சிறந்த கபீலா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவங்க இந்த முறையில் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இரண்டாவது திருமண முறை எப்படின்னா, இதுக்கு சொல்லுவாங்க வந்து நிகாஹுல் இஸ்திபுதான். நிகாஹ் அல் இஸ்திபுதான். அப்படி என்றால் ஒரு குடும்பம், கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அந்த கணவன் எதை விரும்புவார் என்று சொன்னால், ஒரு சிறந்த கபீலாவின் பிள்ளையை எனது மனைவி சுமக்க வேண்டும். சிறப்பு, வம்சாவளி, அடுத்தது அவருடைய வீரம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அல்லது இப்படிப்பட்ட ஒருவரின் மூலமாக எனது மனைவி கருத்தரிக்க வேண்டும் என்பதை என்ன செய்வார்? விரும்புவார். அப்ப இது என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த குடும்பத்தில் அந்த பெண் மாதவிடாய் ஏற்படும். மாதவிடாயிலிருந்து அந்த பெண் சுத்தமானதற்கு பின்னால் கணவர் என்ன சொல்வார்? இன்னாரை குறிப்பிட்டு இன்னாருடன் உங்களுடைய படுக்கையை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள் அனுப்பிடுவார். அப்ப அந்த பெண் அந்த மனிதருடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டதற்கு பின்னால் அந்த பெண்ணுடன் அவருடைய கணவர் என்ன செய்ய மாட்டார்? எந்த தொடர்பிலும் ஈடுபட மாட்டார். எதுவரைக்கும் அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் தரித்து விட்டதா என்று தெரிகின்ற வரைக்கும். கர்ப்பம் தரித்ததற்கு பின் என்ன செய்வாரு? அவர் நினைத்தால் அந்த பெண்ணுடன் இணைந்து கொள்வார். இது ஒரு முறை காணப்பட்டுச்சு. இது எத்தனையாவது முறை? இது இரண்டாவது முறை. மூன்றாவது முறை, 10க்கும் குறைவான ஆண்கள் ஒரு பெண்ணுடன் என்ன செய்து கொள்வார்கள்? படுக்கையில் என்ன செய்து கொள்வார்கள்? அவர்களுடன் அந்த பெண்ணுடன் இணைந்து கொள்வார்கள். அப்ப இந்த 10க்கும் குறைவான இந்த ஆண்கள் அவர்களுடன் படுக்கையில் இணைந்து கொண்டதற்கு பின் அந்த பெண் கர்ப்பமுற்று குழந்தை கிடைத்ததற்கு பின் இவர்களை எல்லாம் அந்த பெண் அழைப்பார். அழைத்ததற்கு பின்னால் அங்கே அந்த பெண் யாரை காட்டி இது உன்னுடைய குழந்தை என்று சொல்கிறாரோ அவர் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு முறை காணப்பட்டது. இன்னொரு முறை விபச்சார பெண்கள் காணப்பட்டார்கள். சரியா? அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் ஒரு கொடியை தூக்கி வைப்பார்கள். அந்த கொடிதான் இவர்களுக்கு அடையாளம். அந்த கொடியை அடையாளப்படுத்தி அங்கு ஆண்கள் வந்து வருவார்கள், வந்து இந்த பெண்ணுடன் இணைவார்கள். இணைந்ததற்கு பின் அந்த பெண் கர்ப்பமுற்று குழந்தை கிடைத்ததற்கு பின் அந்த பெண் என்ன செய்வாங்க? அடையாளங்களை கொண்டு அடையாளம் காணக்கூடியவர்கள் இருப்பார்களே, அந்த ஒருவருடைய ஒரு குழந்தையுடைய அல்லது ஒரு மனிதருடைய அடையாளங்களை வைத்து இன்னாருடைய மகன் என்று அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியவர்களை அழைத்து அவர்களின் மூலமாக இந்த குழந்தை யாரை போன்று என்று கேட்பார்கள். யாரை போன்று என்று அங்கு சொல்லப்படுகிறதோ அந்த குழந்தை அவருடன் சேர்க்கப்படும். அப்ப இந்த அமைப்பில், இந்த 4 அமைப்பிலையும் ஜாஹிலியா காலத்துடைய திருமணம் காணப்படுச்சு. அப்ப பெண்கள் வந்து இந்த அமைப்பில் காணப்பட்டார்கள். அப்ப இந்த மோசமான இதெல்லாம் என்னது? முதல் கூறிய அந்த முதலாவது பகுதியை தவிர மற்றவைகள் எல்லாமே என்னது? விபச்சாரம். மற்றவைகள் எல்லாமே விபச்சாரம், மோசமான நடத்தை. இவைகளை எல்லாம் இஸ்லாம் என்ன செய்தது? அவ்வாறே நீக்கிவிட்டது, அழித்து விட்டது, ஹராம் என்று சொன்னது. எதை தவிர இன்று எங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய திருமணம் என்று அறிமுகமாயிருக்கிறது, அதை தவிர. அப்ப இந்த அமைப்பில் அவருடைய நடத்தைகள் காணப்பட்டது. அதே போன்று அவருடைய சமூக வாழ்விலே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி காணப்பட்டுச்சு. இது பிரபல்யமாக அவருடைய சமூக வாழ்வில் இருக்காவிட்டாலும் ஆங்காங்கே காணப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா பெண் குழந்தைகளை புதைக்கக்கூடிய குணம். அதே போன்று ஆண் குழந்தைகளை கூட அவர்கள் கொள்வார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், பெண் குழந்தைகளை இழிவு என்று அவர் சிலர் கருதினார்கள். அதே நேரத்தில் வறுமையை பயந்தும்
அவர்கள் குழந்தைகளை கொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற பகுதியை நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் அவர்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய தந்தையின் சகோதரர்கள், அப்ப இப்படிப்பட்டவர்களுடன் மிகவும் அன்பாக அவர்கள் பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த குலப்பெருமை என்று சொல்லி கொண்டிருக்கிறது, அந்த குலப்பெருமைக்காக வேண்டி மரணிப்பதற்கு கூட தயாராக அவர்கள் இருப்பார்கள். அப்ப மிகவும் நெருக்கமான உறவை அவர்கள் வைக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்றா, உன்சுர் அகாக வாலிமன் அவ் மதுலுமா, உனது சகோதரனுக்கு நீ உதவி செய், அவன் அநியாயம் செய்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தாலும் சரி என்ற அதனுடைய அந்த வெளிரங்க அர்த்தத்தை வைத்து அவர்கள் பேசுவார்கள், அமல்படுத்துவார்கள். இஸ்லாம் வந்து இதை மாற்றிச்சு. எப்படி? உன்சுர் அகாக வாலிமன், ஒரு அநியாயக்காரனாக இருந்தால் நீ உதவி செய். எப்படி உதவி செய்ய வேண்டும்? அநியாயத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். அநியாயத்திலிருந்து இது அநியாயம் என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்து அதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர. மகளும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அது பொதுவான விஷயம். சரி, இப்ப இவர்களுடைய யாருடைய அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய சமூக நிலை எவ்வாறு காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் சுருக்கமாக நாங்க இந்த பகுதிகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, அவர்களுடைய அந்த சமூக வாழ்வு வந்து ஒரு பலகீனமான ஒரு குறைஞ்ச ஒரு வாழ்க்கையா அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது. அதே போன்று மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. அதே போன்று அவருடைய வாழ்க்கை ஒரு அதாவது ஆடு மாடுகளை போன்று, கால்நடைகளை போன்று அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஒரு பெண் விற்கப்படக்கூடிய, வாங்கப்படக்கூடிய ஒரு பொருளாக என்ன ஏற்பட்டது அவருக்கு மத்தியிலே அந்த பெண் காணப்பட்டார். அதே நேரத்தில் சமூக வாழ்வு, சமூக ஒற்றுமை என்பது இவர்களுக்கு மத்தியில் மிகவும் மோசமானதாக காணப்பட்டது. அதே நேரத்தில் அங்கிருந்த ஆட்சிகள், நான் சொன்னோம் சித்தரசர்கள், அதே போன்று கபீலாவின் தலைவர்கள், இப்படியான ஆட்சி முறைகள் அங்கே காணப்பட்டது. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னென்றா, இவர்களுடைய ஹசானா இருக்குது, என்னுடைய பொக்கிஷம், இதை நிரப்ப வேண்டும் என்பதாகவும், அதே போன்று அவருடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவும், அதே நேரத்தில் யுத்தங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் இவர்களுடைய ஆட்சி அமைப்புகள் காணப்பட்டது. அப்ப நாங்க அரேபிய சமூகம் அவர்களை பற்றிய பல தகவல்களை நாங்கள் படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வகுப்பில் நாங்க அவர்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அதே நேரத்தில் ஏன் அல்லாஹு தஆலா இவர்களை ஒரு கடைசி நபியை, இறுதி நபி அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்தான், இவ்வளவு மோசமான பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு சமூகமாக இருந்தும் இவர்களுக்கு மத்தியில் ஏன் இந்த இஸ்லாத்தை, அதாவது இறுதி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாம், அப்படித்தான் நபி ஒரு காலத்துக்கு பின்னால் மரணிச்சிருவார். அப்ப அதற்கு பின்னால் அந்த இஸ்லாத்தை கடைசி நாள் வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும், அந்த அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் அவருடைய கையில் கொடுக்கப்படுது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை இதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தான், என்ன காரணம் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்களுடைய அடுத்த வகுப்பினூடாக நாங்கள் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.